Hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு குட்டி vlog தான் போட போறேன். சுகப்பிரசவத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கஷாயத்தை பத்தி. குறுந்தோட்டி இதோட பேரு. குறுந்தோட்டி நான் காமிக்கிறேன். இதுதான் குறுந்தோட்டி. இது வந்து ஒரு செடி. அதாவது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அந்த செடி காஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிடும். இந்த வேர் வந்து அவ்வளோ நல்லது. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நார்மலா இருக்கிறவங்களுக்குமே இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு உடம்பு வலி இருக்குல்ல, பாடி பெயின் இருந்துச்சுன்னா இல்லைன்னா டயர்ட்னஸா இருந்துச்சுன்னா இந்த வேர் போட்டு நல்லா சுடு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியில குளிச்சுட்டேன்னா டயர்ட்னஸ் ஃபுல்லாவே போயிடும், உடம்பு வலியும் போயிடும். இது 2-3 டைம்ஸ் பண்ணாலே போயிடும், உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி சம்ஸ் அப்போ லேடிஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும், மெயினா வயிற்று வலி. அதுக்கு என்னன்னா இது வந்து ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் இந்த குறுந்தோட்டி பவுடர், அது கூட 1 ஸ்பூன் தேன், இது ரெண்டும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டேன்னா நம்மளுக்கு வந்து வயிறு வலி அவ்வளோ இருக்காது. பிரெக்னன்சி டைம்ல ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, பால் கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டேன்னா சுகப்பிரசவத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல 2 வீக்ஸ் குடிச்சேன், செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு 2 வீக்ஸ் குடிச்சேன். இது இப்போ தேர்ட் ட்ரைமஸ்டர். இப்போ வந்து கொஞ்சம் பக்கத்துலயே குடிக்கலாம். ஒரு 2 days once ஒரு 3 days once அந்த மாதிரி குடிச்சா அவ்வளோ நல்லது சுகப்பிரசவத்துக்காக. அது மட்டும் இல்லை, இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக்கமா இருக்கும், கை கால் எல்லாம் ரொம்ப வீங்கிடும், நீர் வரும்ல. அந்த டைம்ல வந்து நல்லா கொதிச்சு அதை எடுத்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பக்கெட்ல வந்து கால் போட்டு வச்சா அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும். இப்பதான் எனக்கு இதோட அருமை எல்லாம் தெரியுது. ஏன்னா அடிக்கடி பாடி பெயின் வரும்போது இந்த குறுந்தோட்டி தான் எனக்கு வந்து இப்பெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டா தோணணும்னா நம்ம அந்த காலத்துல இருக்கிற எல்லாங்களுமே சொல்லுவாங்க தைலம் ஏதாவது தேய்ச்சிட்டு குளிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் லாஸ்ட் கடைசி வரைக்குமே அவங்க எப்பவுமே பாடி நல்லா ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் தேய்ச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் குளிப்பாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்த உடனே அந்த தைலத்தோட ஸ்மெல் அப்படி இருக்கும். ஸோ இந்த வாட்டி என் தங்கச்சி ஊர்ல இருந்து வரும்போது அந்த தைலம் மட்டும் வாங்கிட்டு வந்துருடி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட பேர் வந்து தன்வந்திரம் தைலம். இந்த தைலம் நீங்க பாடியில போட்டுட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் சும்மா கொஞ்சம் சின்னதா ஒரு மசாஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில வந்து குளிச்சு பாருங்களேன். இந்த குறுந்தொட்டி போட்டு சுடு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில குளிச்சு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். சத்தியமா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு சொல்றேன். இது வந்து எந்த பிராண்ட் ப்ரமோஷனும் கிடையவே கிடையாது. சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. சரி, அப்புறம் நம்ம கஷாயத்துக்கு போலாமா? குறுந்தோட்டி வேர் எடுத்து காலையில ஊற வச்சுட்டேன். ஏன்னா தண்ணியில வந்து காலையில நம்ம ஊற வச்சுட்டோம்னா அதோட சத்து வந்து அந்த தண்ணியில இறங்கும். ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில வந்து குதிர்க்க வைக்கணும். இதோ இந்த மாதிரி ரொம்ப ரஃபா இருக்கும். அது வந்து தண்ணியில போட்டு குதிர்த்துச்சுன்னா அதோட இந்த தண்ணியிலே வந்து அதோட சத்தெல்லாம் இறங்கி இருக்குமா. ஸோ இந்த தண்ணியில நம்ம அந்த கஷாயம் பண்றது அவ்வளோ நல்லது. இப்போ ஃபுல் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த குறுந்தோட்டி வந்து நம்ம மிக்சியில போட்டு கொஞ்சோண்டு அரைச்சி எடுக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனைனா இந்த வேர் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். அதனால இது ஒவ்வொன்றா இது எடுக்க பண்ண முடியாது. அதனால ஒரு சிசரோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம். வேர் போட்டு இந்த தண்ணியை அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் சொல்றேன், 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்ட தண்ணி தான். அதனால இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாகத்தில் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இங்க நான் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டம்ளர்ல வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்பா நல்ல வாசனை, அந்த வேரோட வாசனை. நல்லா கொதிச்சிருக்க. இது இப்போ 1 கிளாஸ் இருக்கு. இது நல்லா கொதிக்க வைக்கணும். இதுல என்னன்னா இதுல இன்னொரு கிளாஸ் பால். இப்ப வந்து இது 2 கிளாஸ் கணக்கா இருக்குமா. 1 கிளாஸ் அந்த குறுந்தோட்டி கஷாயம், 1 கிளாஸ் பால். இது 2 மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இது வடிகட்டி இது ஆக மொத்தமாவே 1 கிளாஸ் ஆகணும். நல்லா
குறுக நல்லா இதாகணும். தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றது, வத்த வைக்கணுமோ அதுதான் நினைக்கிறேன். அந்த சத்து அப்போ அதுல இறங்கி மிக்ஸ் ஆயிட்டு ரெண்டு சேர்ந்து 1 கிளாஸ் ஆகணும். ஆக மொத்தம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன், ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. பால் கஷாயம் ரெடி. கரெக்டா 1 கிளாஸ் ஆயிடும். இது வந்து பிரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நார்மலா இருக்கிறவங்களுக்குமே குடிக்கலாம். பிரெக்னெண்டா இருக்கிறவங்க குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.